கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினேட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலை வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள அதிகாலை வேளையிலே இணைந்திருங்கள். இந்த மாதம் டிசம்பர் மாதம் கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைய நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமாக வாக்குத்தத்தங்களை முன்கூட்டியாக சொல்லியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே அதே வசனம் எழுதப்பட்டிருக்கு. தேவதூதன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார். இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். 2000 வருஷம் ஆச்சு. இந்த 2000 வருஷம் முடிந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கும் எல்லா தேசத்துக்குள்ளுமே கிறிஸ்துனுடைய பிறப்பை கொண்டாடுறாங்க. உலகம் முழுவதும் கொண்டாடிட்டு இருக்கு. நமக்காக உலக இரட்சகர் வெளிப்பட்டார். நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியை வெளிப்பட்டார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நம்முடைய அக்கிரமம், நம்முடைய பாவம், நம்முடைய பலவீனம், நம்முடைய நோய், நம்முடைய தலைமுறை சாபம் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தா இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த உலகத்துல எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. உலக வழிபாடுகளுக்குள்ள சிக்கி தவிக்கிறாங்க. விக்கிரகத்தை தேடி போறாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போறாங்க. மனுஷனை நம்பி எங்கெல்லாமோ போறாங்க. ஆனால் இன்னைக்குள்ள செய்தி என்ன தெரியுமா? இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவர் ஆவியா இருக்கிறார், அவர் உண்மையா இருக்கிறார். அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்றால் ஆவியோடு உண்மையோடு நாம் தொழுது கொள்ள வேண்டும். இந்த நாளிலும் நாம் ஜெபிக்க போகிறோம். கேளுங்க, அப்பா நீங்க என் கூட தான்ப்பா இருக்கிறீங்க. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார். அவருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். நம்ம வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போற ஏதாவது காரியம் இருக்கா? அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். எல்லா குறைகளெல்லாம் மன்னிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் நமக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். பாவிகளை மனம் திரும்ப இயேசு கிறிஸ்து ராஜா வெளிப்பட்டார். பாவிகளை மனம் திரும்புறதுக்கு அழைக்க வந்தேன் என்றார். கெட்டு போன மனிதனை மீட்டெடுக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கவும் பரிபூர்ணப்படவும் நல்ல மேய்ப்பனாக வெளிப்பட்டார். சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதர வழியாக என் இயேசு கிறிஸ்து ராஜா, நீதிபரராக இயேசு கிறிஸ்து ராஜா வெளிப்பட்டார். பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கவே வானத்திலிருந்து இறங்கி ஜீவ அப்பமாக வந்தார். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தார். அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சொன்னார். மரண இருளிலே வாழுகிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வந்தார். பாவம், அக்கிரமம், சாபம், பலவிதமான வியாதியில் வாழுகிற ஜனங்களை மீட்டெடுக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். இழந்து போன மகிமையை மீட்டு கொடுக்க தேவகுமாரனா வெளிப்பட்டார். நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறவர். அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம்.
இந்த நாளுக்காக நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம் ராஜா. இந்த நாளைக்கான செய்த கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்தினோம்ப்பா. எங்களோட அக்கிரம், எங்களுடைய பாவம், எங்களுடைய மீறுதல் பாவம், எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தவரே, உம்மை அழைக்கிறோம்ப்பா. உம்மோட ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிங்கப்பா. இந்த நாளிலும் யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா அப்பா உம்மோட ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிங்கப்பா. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று நாங்கள் தியானித்தோம்ப்பா. எங்க கூட நீங்க இருக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. எங்க கூட தேவன் இருக்கும்போது நாங்கள் அந்த பூமியில எப்படி வாழணும், எங்கள்கிட்ட என்னெல்லாம் குறை இருக்கு, அந்த எல்லா குறைகளெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் எந்தெந்த குடும்பத்தில், எந்தெந்த நாட்டுக்குள்ள, எந்தெந்த சூழ்நிலை இணைந்திருக்காங்களோ எங்க கூட நீங்க இருக்கிறீங்கப்பா. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். எங்க கூட நீங்க இருக்கிறீங்கப்பா. அந்த விசுவாசம் எங்களுக்குள்ள வேணும்ப்பா. எத்தனையோ கோடி ஜனங்கள் உலகத்திலே அக்கிரமத்திலே, பாவத்திலே, விக்கிர வழிபாடிலே, மாந்திரியத்திலே, கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ காரியத்திலே சிக்கப்பட்ட நிலைமையில இருக்காங்கப்பா. இயேசுதான் மெய்யான தேவன் என்று ஒரு குடும்பத்துல இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த ரட்சராய் ஏற்றுக்கொள்ளும் போது அவங்களோட அக்கிரமத்தை மன்னிக்கிறீங்க, அவங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறீங்க, தலைமுறை சாபத்தை நீக்கி போடுறீங்க, பரிபூர்ணமான சுகம் தரீங்க, தீர்காயுசு தரீங்க. எங்க கூட நீங்க இருக்கிறீங்கப்பா. உங்க கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் யாரெல்லாம் புதுசா இணைந்திருக்காங்களோ நாங்க எல்லாரும் உங்களுடைய பாதவில சாஷ்டாங்கம் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்கு 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்தினோம் ராஜா. என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தால் வேலி அடையப்பட்டும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலி அடைங்க ராஜா. எந்தெந்த குடும்பத்தில் தங்களை தாழ்த்தணும் அந்த குடும்பத்தோட அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ராஜா. உமக்கு பிரியமானபடி வாழணும். கர்த்தரை விட்டு தள்ளி போற ஏதாவது காரியம் வந்தால் எடுத்து போட்டுங்க ராஜா. இந்த நாளிலும் யாரெல்லாம் தாழ்த்துறோம் ரட்சிப்பின் வசத்தை தாங்கப்பா, நீதியின் சால்வை தாங்கப்பா, துதியின் அபிஷேகம் நிரப்புங்கப்பா. துதிக்கிற பிள்ளைலாம் மாறணும்ப்பா, ஜெபிக்கிற பிள்ளைலாம் மாறணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையுமே உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து இன்றும் பிதானுடைய வலது வருஷத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறீங்கப்பா. ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. எங்க உள்ளத்திலே நாங்கள் என்ன யோசிக்கிறோம், எங்களுடைய நினைவு என்ன, எங்களுடைய சிந்தனை என்ன, எல்லாவற்றையும் அறிந்த தேவன். எங்களுடைய குறைகள் குற்றங்களை மன்னிங்கப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் எங்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் இருக்கும் அது எல்லாவற்றையும் நீக்கி போடுங்கப்பா. தேவ சித்தம் செய்ய அர்ப்பணிக்கிறோம். தேவ சித்தத்துக்குள்ளே வாழ அர்ப்பணிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் அதிகால வேளையில கண்ணீரோடு, கடன் பிரச்சனையோடு, பலவிதமான பிரச்சனையோடு யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்கப்பா. என் தேவன் மனம் இறங்கப்பா. எத்தனையோ குடும்பத்திலே கடன் நிமித்தமா போராடிட்டு இருக்காங்கப்பா. அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க ராஜா. அதிகாலவில் ஜெபிக்கிறாங்கப்பா. ஜெப அபிஷேகங்களுக்கு தாங்கப்பா. துதிக்கிற அபிஷேகங்களுக்கு தாங்கப்பா. சத்துருக்கள் மேற்கொள்ள அபிஷேகம் தாங்கப்பா. உங்க கிருபையினால நிரப்புங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம் ராஜா. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்களுடைய சிரசு மேலே ஆசீர்வாதத்தை வைங்கப்பா. அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்கப்பா. உம்முடைய பிரசன்னத்தினால் மூடுங்க ராஜா. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும்பா. பலகணிகளை திறந்து ஆசீர்வதிங்க ராஜா. பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பரிபூரணமா ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் வேலையடைத்து பாதுகாத்து. இந்த நாளிலும் யாரெல்லாம் வெளியில புறப்பட்டாங்களோ வாகனத்தை அப்பா கர்த்தர் வேலையடைங்கப்பா. காலை வேளையில வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க, ஐடி ஃபீல்டு ஜெபிக்கிறாங்க.
காலை வேளையில் போட் தொழில் போடுறாங்க. எல்லா குடும்பமும் காலை வேளையில் டீச்சர் ஜெபிக்கிறாங்க, சிறு தொழில் பார்க்குறாங்க, வியாபாரம் பார்க்குறாங்க, கம்பெனி வச்சிருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். உங்க பிள்ளைகளோட கர்த்தர் புறப்பட்டு போங்க. பஸ்ஸில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க, காரில் போகிறாங்க. சில குடும்பத்தில் பல கிலோமீட்டர் அப்பா ட்ராவலிங்கில் இருக்கிறாங்க. இந்த குடும்பத்துக்கு கர்த்தர் பாதுகாப்பு தாங்கப்பா. கர்த்தர் வேலி அடைங்கப்பா. காலை வேளையில் எந்த குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் புலம்பிட்டு இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க, கர்த்தர் சந்திங்க, கர்த்தர் சந்திங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க ராஜா, இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம்ப்பா. ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்கப்பா. காலை வேளையில பிறந்த நாளுக்காக ஜெபிக்கிறாங்க, திருமண நாளுக்காக ஜெபிக்கிறாங்கப்பா. 100 மடங்கு ஆசீர்வதிங்கப்பா, 100 மடங்கு ஆசீர்வதிங்கப்பா, 100 மடங்கு ஆசீர்வதிங்கப்பா. கற்பதுனியா ஜெபிக்கிறாங்கப்பா. அப்பா மனம் இறங்குங்க, மனம் இறங்குங்க, மனம் இறங்குங்க, மனம் இறங்குங்க. இந்த மாசத்துல அப்பா அற்புதமான சாட்சி கேட்க கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க. சில குடும்பத்துல மாசமா இருக்காங்கப்பா. கர்த்தர் ஆசீர்வதித்த கிருபைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. நன்றி செலுத்திறோம், நன்றி செலுத்திறோம், நன்றி செலுத்திறோம். டெலிவரி போடுறாங்கப்பா, நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. தாயும் பிள்ளையுமாக கர்த்தர் மீட்டெடுங்க. டாக்டர் அப்பா என்ன சொல்லிக்கணும் உமக்கு தெரியும்ப்பா. எல்லாவற்றையும் நார்மலா மாற்றித்தாங்கப்பா. உம்முடைய கரத்திலே தாயும் பிள்ளையுமாக அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்திலே அப்பா பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது, திருமணம் வேண்டாங்கிறாங்க, நல்ல மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது. சில குடும்பத்திலே பணம், பொருள், நகைக்காக நல்ல பிள்ளை இழந்துதாங்கப்பா. ஆவிக்குரிய பிள்ளைகள் வருது, ஆனால் பல காரியத்திலே பண ஆசையில் இருக்கிறாங்கப்பா, பொருள் ஆசையில் இருக்காங்கப்பா. அந்த எல்லா காரியத்தையும் நீக்கி ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்கப்பா, ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்கப்பா. கர்த்தருக்கு பிரியமானபடி நாங்க வாழணும்ப்பா. உங்களுடைய வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படியணும்ப்பா. உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. உங்க கிருபையினால் நிரப்புங்கப்பா, உங்க கிருபையினால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய மகிமையினால மூடுங்கப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கிறோம் எல்லா குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த அதிகாலை வேளையிலே எந்த நாட்டில் எந்த சூழ்நிலை வேதனையோடு இருக்கிறாங்களோ அவங்களோட வேதனையெல்லாம் நீக்கி போடுங்கப்பா. காலை வேளையில எத்தனையோ குடும்பத்திலே பிரிவினை, சில குடும்பத்துல சந்தேகம், சில குடும்பத்துல பிரிஞ்சே போயிட்டாங்கப்பா. கோர்ட்டு கேஸ் சொல்லி பல குடும்பத்திலே உபத்திரம். அந்த எல்லா உபத்திரத்தை எல்லாம் மாற்றித்தாங்கப்பா, உபத்திரத்தை எல்லாம் மாற்றித்தாங்கப்பா. கண்ணீரோடு ஜெபிக்கிற குடும்பம் உண்டுப்பா. சில குடும்பத்திலே விபச்சார அடிமை, மதுவான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், இந்த பாவத்துல இருந்து வெளியில வரணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா, கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா, கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும்ப்பா. எங்க வாழ்க்கையில என்னெல்லாம் குறை இருக்கோ அந்த குறையெல்லாம் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. இந்த நாளிலும் அப்பா எந்த நாட்டிலே எந்த சூழ்நிலை எந்த உபத்திரத்தோடு குடும்பத்திலே நிம்மதியில்லா சூழ்நிலை ஜெபிக்கிறானோ அந்த குடும்பத்துக்குள்ளே என் இயேசு கிறிஸ்து ராஜானுடைய சமாதானம் இறங்கி வரட்டும்பா. சிலுவையில சிந்தின ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்கினேன் என்று வேதம் சொல்கிறப்பா. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில சமாதானத்தை கடலுங்களாச்சு. இருளில் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் சொல்கிறப்பா. எந்த குடும்பத்துல இருளிலே கட்டப்பட்ட நிலைமைக்காலும் அந்த எல்லா கட்டுகளெல்லாம் உடைக்கப்படட்டும்பா. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில ஜீவ ஒளி பிரகாசிக்கட்டும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. எல்லாருடைய குறைகள் குற்றலாற்றி மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் கர்த்தருக்காக நாங்க எழும்பி பிரகாசிக்கணும்ப்பா. இந்த மாசத்தோட தேவைகளை கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. எத்தனையோ குடும்பத்துல குழுக்குள்ள பணம் அடைக்கணும், சில குடும்பத்துல பேங்க் டியூ இருக்கு, சில குடும்பத்துல நகைக்காக அப்ப ஜெபிக்கிறாங்க, இப்ப பேங்க்ல இருக்கு. சில குடும்பத்துல ஃபைனான்ஸ்ல வாங்கியிருக்காங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும். சில குடும்பத்துல ஃபைனான்ஸ்ல வாங்கின திருப்பி கொடுக்க முடியாம இருக்கு, கார் லோன், சில குடும்பத்துல வண்டி லோன். எல்லா தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்கப்பா, கர்த்தர் சந்திங்கப்பா, கர்த்தர் சந்திங்கப்பா, கர்த்தர் சந்திங்கப்பா. உங்க நாமம் மட்டும் மேம்படும்.
உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாளைக்கு ஆசீர்வதித்தாங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ தேசத்துக்குள்ளே இணைந்திருக்காங்க. சில குடும்பத்தில் சரீரத்தில் பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கப்பா, அவசர சிகிச்சையில் இருக்காங்கப்பா, சரீரத்தில் பல விதமான பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்கப்பா. சில குடும்பத்தில் முதுகில் ஆப்ரேஷன், சில குடும்பத்தில் காலில் ஆப்ரேஷன், சில குடும்பத்தில் ஹார்ட் ஆப்ரேஷன், சில குடும்பத்தில் கண்ணில் ஆப்ரேஷன், சில குடும்பத்தில் ஹோம் ஹாஸ்டேஜில் இருக்காங்கப்பா. காய்ச்சல், சளி, இருமல், எத்தனையோ குடும்பத்தில் வியாதியில் படுக்கையில் இருக்காங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கும் ராஜா. எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்பட்டாங்க, பிளட் கேன்சரில் பாதிக்கப்பட்டாங்க, மார்பில் கட்டியிருந்தாங்க. சில குடும்பத்தில் சரீரத்தில் பல விதமான பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினோளோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்க நாமம் மகிமைப்படட்டும்பா. எந்த குடும்பத்தில் தங்களை தாழ்த்தினோளோ அந்த குடும்பத்தை கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்க. அந்த குடும்பத்துடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திங்கப்பா, கர்த்தர் சந்திங்கப்பா, கர்த்தர் சந்திங்கப்பா, கர்த்தர் சந்திங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. இந்த நாளிலும் எந்தெந்த குடும்பத்துல பலவீனத்தோடு ஜெபித்தாங்களோ உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா, தொட்டு சுகமாக்கி தாங்க. எல்லா குடும்பமும் பரிபூர்ணமாக சுகம் கிடைக்கட்டும்ப்பா, பரிபூர்ணமான விடுதலை தாங்கப்பா. எல்லா குடும்பத்துக்கு ஆசிரியங்க. மிஷினரி மாதிரி உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், பரிசுத்தவான்கள் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், விசுவாசிகள் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அவங்களுடைய தேவைகள் எல்லாம் கருத்து சந்திங்கப்பா. தேவனரில் எப்போ மினிஸ்டர் உங்களுடைய பதவியில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நீங்களே வழி நடத்துங்கப்பா. நாங்கள் எல்லாரும் பரலோகத்தில் வரணும்ப்பா, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும்ப்பா. என்னுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்கப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவங்களுடைய தேவைகள் எல்லாம் கற்று சந்திங்க. படிக்கிற பிள்ளைகள் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கற்று ஆசிரியங்க. படிக்கிற பிள்ளைகள் விசேஷமா தேவ ஞானத்துல தேவ புத்தினால் நிரப்புங்கப்பா. செல்போன்லயோ தேவையில்லா கேம்லயோ அடிமையா இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. உங்களுடைய கரத்துல தாழ்த்தி விடுவோம். துதி கன மகிமையெல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் மனதில் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, என்னுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களோடு பேச வேண்டும். ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்து கொள்ளுங்கள். ஜெபிக்க விரும்பினால் 9363064118 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இரவு நேரத்தில் 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.